சமீப காலத்தில பாலா சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில என்னை பத்தி நான் உங்களோட ரசிகன் மேடம், மதையானை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லும்போது எனக்கு கண்ல தண்ணி எனக்கு விக்ரம் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தாரு. ஐ வாஸ் ஸோ ஓவர்வெல்ம்ட். அந்த தாய்க்கு, "அம்மா அன்பு வணக்கம் உங்களுக்கு." நான் போன உடனே டைரக்டர் சார் என்ன கூட்டின்னு போயிட்டு, "இவங்க தான் செவன் அம்மான்னு" சொன்னப்போ, என்ன பார்த்துட்டு அப்படின்னாராம், "இவங்க எப்படி இந்த கேரக்டர்?" அப்படின்ற மாரி. அப்புறம் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தார் அவரு. நான் கேட்டேன், "சார் நான் ஒரு 11:30, 12க்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. இந்த டெத்து அந்த இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. சார் நான் எப்படி இருக்கணும்? எப்படி வரணும் சார்? எனக்கு ஐடியா இல்ல. எனக்கு லுக் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ கூட எனக்கு வந்ததில்ல." அப்படின்னு. "நீங்க காஸ்டியூம்ல இறங்கிட்டா நீங்க என்னோட செவனம்மாவா ஆயிடுவீங்க" அப்படின்னாரு. "அதான் சார் எப்படின்னு சொல்லுங்க" அப்படின்னாரு. எரிச்சல் வந்துச்சு போல இருக்கு அவருக்கு. அந்த கூட்டத்தில உட்காந்து ஒப்பாரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 10, 15 பொம்பளைங்க. "நீங்க அதில உட்கார்ந்தா நீங்க யாருன்னு தெரியக்கூடாது மேடம். அப்படி வாங்க" அப்படின்ட்டாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போன உடனே ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, அயர்ன் எல்லாம் பண்ணிட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நான் கசக்கி கீழ போட்டு மிதிச்சு எல்லாம் பண்ணி, இது போட்டு கவுன் எல்லாம் பூசிட்டு, என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னேன். "நான் அங்க போய் அந்த கூட்டத்தில உட்காந்துக்கிறேன். அவர் கேட்டப்ப சொல்லு" அப்படின்னு. அவரு டைம் பார்த்துட்டு இருந்தாரு. "அம்மா இன்னும் வரலையே." நான்லாம் ரெடி ஆனோனே மின்னல் மாரி ரெடி ஆயிடுவேன். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். போயிட்டு, "சார் மேடம் ரெடி ஆயி போய் அங்க ஒரு 15 நிமிஷம் ஆகுது சார். அங்க இருக்காங்க பாருங்க" அப்படின்னாரு. கூட்டத்தில பார்த்துட்டு என்ன அப்படியே கேமராமேன் இறங்கி வந்துட்டு, "எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்க?" அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப பாராட்டுனாங்க. அதெல்லாம் என் காதுல ஒலிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த ஏவிய பார்க்கும்போது. செவனம்மா இந்த படத்தோட அந்த ஒரு அழுகை போதும் இவங்க கதாபாத்திரமா எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, பல திரைப்படங்கள்ல பல வருடங்களா தொடர்ந்து நல்ல சினிமாக்கள்ல நல்ல கதாபாத்திரங்கள நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மதையானை கூட்டம் உங்களுக்கு குடுத்த ஒரு வரவேற்பு, உங்க நடிப்புக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு, அங்கீகாரம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்காத நினைவுகளா இருக்கும். நினைவுகள பகிர்வதற்கான நேரம் மேம். மேடையில இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஏவிய பார்த்தோனே எனக்கு மனசு என்னமோ பண்ணுச்சு. என்னால முடியல. என்ன பேசுறதுன்னு முடியல. நெறைய பேசணும்னு நெனைப்பேன் ஒரு டைம்ல. சில வார்த்தைகள் வராது. மதியான கூட்டம் ஸ்டோரி சொல்றதுக்கு அவர் ஃபோன் பண்ணாரு எனக்கு. அவர் அப்படியே அந்த கோடம்பாக்கம்ல கார்ல போயிட்டு இருந்தப்போ, ஆரோகணம் போஸ்டர் பெரிய பொட்டு மஞ்சள் பூசின முகம், ஆரோகணம்னு கீழ இருக்கும். அந்த போஸ்டர் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே போனாராம். "யார் இவங்க?" அப்படின்னு நெனச்சுட்டு அவரு என்ன தெரியாது அவருக்கு. அ அப்புறம் சொன்னாங்க போல. அப்புறம் நம்பர் வாங்கிட்டு கதை சொல்றதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாரு. வந்து உட்காரும்போதே கதை சொல்றதுக்கு முன்னாடியே, "உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இந்த கேரக்டர் நீங்க தான் பண்றீங்க" அப்படின்னு சொன்னாரு. அவ்வளோ உறுதியா இருந்தாரு நான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. "இந்த வார்த்தை சொன்னீங்க சார், நீங்க கதையா சொல்லாதீங்க. பரவால்ல நான் பண்றேன்" அப்படின்னேன். சிரிச்சுட்டு சொன்னாரு. கதையா சொன்னாரு. அந்த சொல்ற அந்த விதம், அந்த கதை சொல்லும்போதே எனக்கு வந்து படம் பார்த்துட்டேன் நானு. அப்படி அப்படி ஒரு டெக்னீஷியன் அவரு. அப்படி ஒரு இயக்குனர் அவரு. "கண்டிப்பா நான் பண்றேன் சார்" அப்படின்னேன். லொகேஷனுக்கு போனேன். ஏர்போர்ட்லேருந்து போம்போது ஒரு ஷர்ட், ஒரு பேண்ட், ஒரு தொப்பி போட்டுட்டு போவோம் இல்லைங்களா? அப்படி போய் இறங்குனேன் தேனியில. ராகுல் தரமான் கேமராமேன். அவர நான் பார்த்ததில்ல. அவரு என்னை பார்த்ததில்ல. அவரு ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. அவர பார்த்தோனே ஷாட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. டெத் சீன் அது. ஆ நான் போன உடனே டைரக்டர் சார் என்ன கூட்டின்னு போயிட்டு, "இவங்க தான் செவன் அம்மான்னு" சொன்னப்போ, என்ன பார்த்துட்டு அப்படின்னாராம், "இவங்க எப்படி இந்த கேரக்டர்?" அப்படின்ற மாரி. அப்புறம் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தார் அவரு. நான் கேட்டேன், "சார் நான் ஒரு 11:30, 12க்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. இந்த டெத்து அந்த இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. சார் நான் எப்படி இருக்கணும்? எப்படி வரணும் சார்? எனக்கு ஐடியா இல்ல. எனக்கு லுக் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ கூட எனக்கு வந்ததில்ல" அப்படின்னு. "நீங்க காஸ்டியூம்ல இறங்கிட்டா நீங்க என்னோட செவனம்மாவா ஆயிடுவீங்க" அப்படின்னாரு. "அதான் சார் எப்படின்னு சொல்லுங்க" அப்படின்னாரு. எரிச்சல் வந்துச்சு போல இருக்கு அவருக்கு. அந்த கூட்டத்தில உட்காந்து ஒப்பாரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 10, 15 பொம்பளைங்க. "நீங்க அதில உட்கார்ந்தா நீங்க யாருன்னு தெரியக்கூடாது மேடம். அப்படி வாங்க" அப்படின்ட்டாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போன உடனே
ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அயன் எல்லாம் பண்ணிவிட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் கசக்கி கீழே போட்டு மிதிச்சு எல்லாம் பண்ணி இது போட்டு ப்ரௌன் எல்லாம் பூசிட்டு என்னோடய அசிஸ்டண்ட் கிட்ட சொன்னேன், நான் அங்கே போய் அந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிறேன், அவர் கேட்டப்போ சொல்லு அப்படின்னு. அவர் டைம் பார்த்துட்டு இருந்தார், அம்மா இன்னும் வரலையே. நான்லாம் ரெடி ஆனோடனே மின்னல் மாதிரி ரெடி ஆகிடுவேன், 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவேன். போயிட்டு, சார் மேடம் ரெடி ஆகி போய் அங்கே ஒரு 15 நிமிஷம் ஆகுது சார், அங்கே இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு. கூட்டத்தில் பார்த்துட்டு என்ன அப்படியே கேமராமேன் இறங்கி வந்துட்டு, எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுனீங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அதெல்லாம் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது இந்த ஏவியை பார்க்கும்போது. சம்டைம்ஸ் டைரக்டர் வந்து வேலா சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு நல்லா நடிக்க. அதாவது நடிக்கக்கூடாது, வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் மேடம், எனக்கு எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படி. நான் ரொம்ப மெனக்கெடுறது லுக்குக்கு நான் மெனக்கெடுவேன் எப்போவுமே. நான் நடிக்கிறது ஒரு 10% தான், 90% வந்து எனக்கு அவுட்லுக் நான் ரெடி பண்ணிப்பேன். அதுதான் ஒரு ஏமாத்தல் நான் பண்ணுறது. ஸோ அப்படி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் தேசிய விருது வரும்ன்ட்டு எதிர்பார்த்தேன். நல்ல படம், ஏன்னா அது கல்ச்சர் பேஸ்ட் சப்ஜெக்ட். உலகத்துக்கு தெரியணும் இப்படி ஒரு கல்ச்சர், இப்படி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியணும், உலகத்துக்கு தெரியணும். நானும் கேள்விப்பட்டேன் நேஷ்னல் அவார்ட்ஸ்க்கு இது போயிருந்தது அப்படின்னு. கண்டிப்பாக இது பெஸ்ட்டு ஃபிலிமாவது வரும், பெஸ்ட் இயக்குனர் காம்படிட்டிவ், பெஸ்ட் ஃபிலிமாக இதை வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது, இது கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனேன். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்படி எல்லாரும் பேசும்போது சமீப காலத்தில் பாலா சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் என்னை பற்றி, நான் உங்களோட ரசிகன் மேடம், மதையான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி, எனக்கு விக்ரம் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். ஐ வாஸ் ஸோ ஓவர்வெல்ம்ட். அந்த தாய்க்கு, அம்மா அன்பு வணக்கம் உங்களுக்கு, இப்படி ஒரு பிள்ளைய பெற்றீங்க, நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லவா, இல்லை இந்த பிள்ளைய தொலைச்சிட்டு பறி கொடுத்து இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு ஆறுதல் சொல்லவான்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரு தாயாக நான் இங்கே பேசிகிட்டு இருக்க ஒரு நடிகை விஜய் சந்திரசேகர் கிடையாது. ஒரு தாயாருக்கு என்னமோ பண்ணிச்சு. அந்த ஏவி பார்க்கும்போது நான் ஏன்பா வந்தேன், நான் லேட்டாக வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஐ டென்ட் வாண்ட் டு see that. அப்படி ஒரு ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு எனக்கு. காலையில் நேற்றுக்குலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். ஒரு ஃப்ளூ, நேசல் வாய்ஸோடு இருக்கேன். இப்போது வர முடியாதோன்னு நினச்சேன். ஆம்புலன்ஸ்லாவது போயிடணும் இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு இங்கே ஐ வாண்டட் டு see all of us. அதில் நடித்த அத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்கோம் பாருங்கள். அவர் மேலே எவ்வளோ அன்பு மரியாதை, எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது, அவர் உயிரோடு இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணலையே அவரை அப்படிங்கிறது ஒரு கோபமும் வருது. போனதுக்கப்புறம் இப்படி நம்ம வந்து இல்லட்டாலும் எங்களுக்கு வந்து எப்போவுமே அவர் வந்து இஸ் லைக், எல்லாருக்குமே வாழ்க்கை கிடச்சிருக்கு, எனக்கும் மதையான கூட்டம் அப்படின்ட்டு எங்கே போனாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. எஸ்பெஷலி மதுரைக்கெல்லாம் போனால் என்னை வந்து அந்த ஒரு செவனம்மாவே என்னை பார்த்துட்ருக்கேன். என்னை கூப்பிடுறதும் செவனம்மா தான் சார் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் என்னை வந்து தயார் பண்ணார் அவர். சச் அ ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் இருந்திருக்கணும். இன்னமும் நிறைய கனவுகள் இருந்தது. இந்த இது முடித்த உடனே ஒரு 7-8 வருஷம் கேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வைரமுத்து சாரோட பாடல்கள் ஒன்று பண்ணணும் மேடம், எனக்காக நீங்கள் பண்ணுறீங்களா, மதுரையில் 2 நாள் தான், ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாரு. நான் ஒன்றும் பேசலை, நான் வந்துடுறேங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அங்கே உட்காந்து சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட, அம்மா நான் வந்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் நான் ஒரு சப்ஜெக்டோட வருவேன், உங்களுக்கு நான் தேசிய விருது வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன்னார். அப்போ நான் சொன்னேன், எந்த அவார்டுக்காகவும் நான் எப்போவுமே உழைக்க மாட்டேங்க, நான் உழைக்கிறது ஒரு 2 பேருக்காக. பணம் போட்டு படம் பண்ணுற அந்த தயாரிப்பாளருக்கும், உசுரை கொடுத்து உருவாக்குன அந்த இயக்குனருக்கும், அவங்க 2 பேருக்காக தான் நான் ஒர்க் பண்ணுவேன், எப்போவுமே ஒர்க் பண்ணுவேன், அது போதுங்க எனக்கு. இப்போ நடுவில் பாலா சார் பேசினது, மிஷ்கின் சார் ஒரு தடவை இதை பற்றி பேசினார், இப்படி பேசுகிறாங்க பாருங்கள், அதுதாங்க அவார்ட்ஸ், அதுதான் என்னோடய அவார்ட்ஸ். எத்தனை பேர் ஒவ்வொரு ரிவ்யூவும், நீங்கள் மதியான கூட்டத்தை பற்றி எழுதின உங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் இன்றைக்கி நிறைய நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வரியும் அப்படியே முத்தாக என்னை பற்றி, படத்தை பற்றி, டைரக்டர் பற்றி எழுதுனீங்க. ஐ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அதுதான் மதையானை கூட்டம் அப்படிங்கிற அது அந்த நிலச்சி நின்னதே உங்களோட எழுத்துக்கு தான் கண்டிப்பாக அது.
எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. எனக்கு ஐ விஷ் ஹி வாஸ் ஹியர். இப்போ இன்னைக்கு தான் அவரோட ஆத்மா திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அம்மா பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு. அம்மா வி ஆர் ஆல் தேர் ஃபார் யூ. சரிங்களா? புள்ளைய யாரும் மறக்க மாட்டாங்க. விக்ரம் சுகுமாரன் எப்பவும் நிலைச்சு நிப்பாரு. மதையான கூட்டம் வந்து ஒரு ஒரு 1000 படங்களுக்கு எடுத்த சமம் அது. கண்டிப்பா அவரோட லைஃப்லயே. தேங்க் யூ ஆல் ஸோ மச். அன்புக்கு வணக்கம். எனக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. நன்றி. தேங்க் யூ.